இந்த போக்கோ எப்சான் எல்லாம் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க அப்படின்னு லீக்ஸை வச்சு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். இப்போ இதில் என்னெல்லாம் பாசிட்டிவ் இருக்கு, என்னெல்லாம் நெகட்டிவ் இருக்கு அப்படின்றத யூஸ் பண்ணி பார்த்து என்னோட ஒப்பீனியனை சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் 7500 mAh பேட்டரி. நீங்க ரெகுலரா ஃபோன் கால் பேசுவீங்க, டிராவல் பண்ணுவீங்க, கேம்லாம் விளையாடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு அசால்ட்டா ஒரு நாள் நிற்கும். அப்படியே பேட்டரி குறைஞ்சாலும் 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது பாசிட்டிவ் 6.83 இன்ச் 1.5K ரெசல்யூஷன் கொண்ட AMOLED டிஸ்பிளே, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்கும். அது போக உங்களுக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கேமிங்காக இருக்கட்டும், படம் பார்க்குறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு டிஸ்பிளேவாக பார்த்தீங்கன்னா இது இருக்கு. அடுத்த பாசிட்டிவ் Snapdragon 8s Gen 4 ஒரு ப்ராசர், பவர்ஃபுல்லான ப்ராசர். கேமிங்காக இருக்கட்டும், ஹை கிராஃபிக்ஸில் விளையாடும் போதாக இருக்கட்டும், இல்லை மல்டி டாஸ்கிங் பண்ணும் போதாக இருக்கட்டும், ஏற்ற ஒரு ப்ராசராக கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஒயிட் ஆங்கிள் கேமராவும் செல்ஃபி கேமராவும் லோ லைட்டில் ரொம்ப ஆவரேஜாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆல்ரெடி டெடிக்கேட்டடாக போக்கோ எப்சானுக்கு கேமரா ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம். நம்ம சேனல் நேமுக்கு கீழே லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்க. அது போக ப்ளோட்வேர்ஸ் இருக்கு, அதை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பொதுவாக போக்கோவை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பயம் இருக்கும் அப்படின்னா மதர் போர்டு இஷ்யூ வந்துருமோ அப்படின்ற பயம் இருக்கும். ஆனால் 32,000 ரூபாய்க்கு இதில் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா பேட்டரி, டிஸ்பிளே, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. சவுண்ட் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. கேமரால தான் பார்த்தீங்கன்னா அடி வாங்குது. ஸோ உங்களுக்கு கேமரா பெரிய லெவலில் இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை வாங்கலாம். பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, டிஸ்பிளே அடிச்சு தூக்குது, டாப் நாச்சு.